அரசரை பார்க்க வேண்டும். ஏன் என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே? நான் நீதி கேட்டு வந்துள்ளேன். யார் அங்கே? வாயிற்கார் போனே, அங்கே என்ன சத்தம்? அரசே அரசே, உங்களை பார்க்க ஒரு பெண் தலைவிரி கோலத்துடன் அழுத கண்களுடன் வந்திருக்கிறார் அரசே. அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் அரசே. அவள் உங்களிடம்தான் நீதி கேட்டு வந்திருக்கிறாளாம். நீதி கேட்டா? எங்கே? அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. வா பெண்ணே வா. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் தலைவிரி கோலத்துடன் எம்மை காண வந்ததற்கான காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறார்? சொல்கிறேன் கே. உலக வேட்க வண்ணன் ஒரு புறாக்காக தன் உடலை தந்த சிறுவனை பற்றி நீ அறிவாயா? நான் என்ன கேட்டேன்? அதை விட்டு விட்டு நீ வேற என்னென்னமோ கூறிக்கொண்டு இருக்கிறாயே. நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதிலளிக்கவில்லை. இழப்பின் அருமையை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தான் இப்படிலாம் பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகா நகரமே எனக்கு ஊர். அவ்வூரில் வலிந்தாய் சிற்பனையுடைய புகழ்மிக்க வாசுவன் மகனாகிய கோவலரின் மனைவி நான். ஓ, இப்போ இதான் புரிகிறது. நீ கோவலரின் மனைவியா? போதும் மன்னா, என் கணவனை எகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயண உன் ஊருக்கு வந்த என் காசிம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே. நீ செய்த தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. உன் கணவன் கல்வன். அவனை கொல்வது கொடுங்கோல் என்று. அது ஏற்புடையதே. அது அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே. உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிற்குரிய சிலம்பென்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையானில் அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களாலானது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? வாயிற்கார் போனே, அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. அரசே இருங்கள், இந்தாங்கள். இந்தா பெண்ணே, உன் கணவரிடமிருந்து பெற்ற அச்சிலம்பு. இதை பார், இதையும் பார். தவறித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. ஞானோ அரசன், ஞானோ கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருப்பது தகுமா? எனக்கு எதற்கு இந்த வெண்கொற்ற குடை? செங்கோல் தான் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவதாக. மன்னா, Thank you.